Hey guys, இந்த எபிசோட் நம்ம சேனலோட 50th எபிசோட். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1,30,000 வியூஸ் வந்திருக்கு. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20% இருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் லக்கி பாஸ்கர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் கண்காட், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சினிமா வித் கண்காட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா 1989ல பம்பாயில கதை ஸ்டார்ட் ஆகுது. துல்கர் சல்மான் ஒரு பிரைவேட் பேங்க்ல கேஷியரா வேலை பார்க்கறாரு. அவரோட ஒய்ஃப் மீனாட்சி சௌத்ரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. 2 பேத்துக்கும் 8 வயசுல பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். துல்கர் சல்மான் வாங்குற சம்பளம் குடும்பம் நடத்தவே பத்த மாட்டேது. கடன் பிரச்சனை வேற. இந்த நிலைமையில ராம்கி பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்றதுக்கு வராரு. ராம்கி இல்லீகல் பிசினஸ் பண்றதுனால அவருக்கு கடன் தர மாட்டாங்க. கமிஷனுக்காக பேங்க்ல இருந்த பணத்தை திருடி ராம்கிக்கு தராரு துல்கர் சல்மான். தொடர்ந்து கமிஷன் தர ராம்கி ஒரு கட்டத்துல பிசினஸ் நிப்பாட்டிட்டு யூஸ் போயிடுறாரு. ஆனா துல்கர் சல்மான் தொடர்ந்து பேங்க்ல கையாடல் பண்ணி தன் ஃப்ரெண்டு மூலமா அந்த பிசினஸ் கண்டினியூ பண்றாரு. துல்கர் சல்மான் பேங்க் மூலமா நிறைய ஸ்கேம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓப்பனா சொன்னோம்னா இந்த படத்துக்கு ஃப்ராட் பாஸ்டர் தான் பேர் வச்சிருக்கணும். ஏன்னா லக்குன்ற விஷயம் படத்துல எங்கேயுமே வரவே இல்லை. எல்லாருக்கும் ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, பிசினஸ் பண்ற இடத்துலயும் சரி தப்பான வாய்ப்புகள் வரதான் செய்யும். அப்படி ஒரு தப்பான வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறின ஒரு ஃப்ராடோட கதை தான் இந்த படம். ஆனாலும் வெங்கி அட்லூரியோட ஸ்கிரீன் பிளேல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் நல்லா தான் போச்சு. சில இடத்துல டைலாக்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் தான் நியாயமா இல்ல, ஒரு கம்ப்ளீட் ஃபீட் கொடுக்கவே இல்லை. ஹாலிவுட்ல மார்டின் ஸ்கோர்செஸி டைரக்ஷன்ல வெளியான அந்த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்தை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். அந்த படத்துல டிகேப்ரியோ ஸ்டாக் புரோக்கிங்ல எப்படிலாம் ஸ்கேம் பண்றாருன்னு காட்டியிருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அவரோட ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆகி ஜெயிலுக்கு போயிருவாரு. தண்டனை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் டெக்னிக் சொல்லி தர ஒரு மென்டரா இருப்பாரு. அந்த படம் ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அப்படி ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இந்த படம் கொடுக்கவே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னு நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட பிரச்சனை என்னன்னா, படமே பிரச்சனை தான், அது வேற விஷயம். சின்ன வயசுல இருந்து எதுலாம் தப்புன்னு சொல்லி வளர்க்கப்பட்டோமோ, இப்ப வர படங்கள்ல அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நார்மலைஸா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கூட்டம் கொண்டாடுது. வரப்போற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயமா நான் அதை பாக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன மெயிலகன் படத்துல 2 ஹீரோவும் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour காமிச்சிருப்பாங்க. அதுவும் மண் கூடையில வீரடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடிக்கிற விஷயத்தை ஆர்கானிக்கா காட்டுறேன்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல திருட்டுத்தனத்தை ஹீரோயிசமா காட்டுறாங்க. ஒரு கிரிமினல் மைண்டா ஸ்மார்ட் மைண்டா போர்ட்ரே பண்றாங்க. நல்லா ஆட்டுறது முக்கியம் கிடையாது, எப்ப ஆட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு ஃப்ராட் தனத்தை நார்மலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டு பேங்கரை வேலைக்கு ஜாயின் பண்றவங்க இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா என்னத்துக்காரது? தயவுசெய்து இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க. ஏன்னா 14 திருடன் ஒரு நாள் கண்டிப்பா ஆகப்படுவான். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கிறோமோ அதை தான் வரலாறு பேசுன்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் சொல்லுவாரு. துல்கர் ஆடியன்ஸை பார்த்து நீங்க என்ன எப்படி ஞாபகம் வச்சுவீங்கன்னு கேட்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்கர் கதை பார்த்தாலும் ஒரு ஃப்ராடுன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். டெக்னிக்கல் வைஸா பார்க்கும்போது மியூசிக்கும் ப்ரொடக்ஷன் டிசைன் தான் படத்துக்கு மிகப்பெரிய படம். மியூசிக் ஜிவி பிரகாஷ் குமார் பண்ணியிருக்காரு. இது ஜிவி பிரகாஷோட காலம் தான் சொல்லணும். ஏன்னா வரிசையா தங்கலான், அமரன், லக்கி பாஸ்கர் சொல்லிட்டு பிஜிஎம்ல வெரைட்டி காமிச்சிருக்காரு. இந்த படத்துல இவரோட மியூசிக் தான் சோல் ஆஃப் த மூவின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேயோட பரபரப்ப நம்மள சீட் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்ததே இவரோட மியூசிக் தான். வேர்ல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் டிசைன் பங்களான் பண்ணிருக்காரு. மொத்த படத்தையும் ஒரு செட்டுக்குள்ளே எடுத்து முடிச்சிட்டாங்க. 1989 காலத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பர். நிமிஷ் ரவியோட சினிமாட்டோகிராஃபில ரெட்ரோ டோன்ல கிரேடிங் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா துல்கர் சல்மான் கண்ணும் கொள்ளே எடுத்த படத்துக்கு அப்புறம் தமிழ்ல நடிக்கிற படம். ஆனா அந்த படத்தோட ப்ரீக்வல் மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துலயும் ஃப்ராட் தனம் தான் பண்ணுவாரு, இந்த படத்துலயும் ஃப்ராட் தனம் தான் பண்றாரு. அதே டெய்லர், அதே வடக. ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல வெரைட்டிஸ் காமிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பர். மீனாட்சி சௌத்ரி வர சீன்ல நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம். ராம்கி கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. சாய்குமாரும் நல்லா நடிச்சிருக்காரு. டினு ஆனந்த், சச்சின் கெடேகர்லாம் பேங்கோட சீனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபா வராங்க. அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதான் மேடம் கேரக்டர்ல ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மாஸ்டர் ரித்விக் வழக்கம் போல நல்லாவே நடிச்சிருக்காரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, திரைமொழியில சொல்லணும்னா ஒரு எங்கேஜான படம். இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஆனா படமா பார்த்தா சரி, அதை படமா எடுத்துக்கிட்டாதான் அது ஆபத்து. ஏன்னா ஒரு ஃப்ராடா போர்ட்ரே பண்ற, அவன் பண்ற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை நார்மலைஸ் பண்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் எதுவுமே இல்லை. ஆனாலும் அதை விட மோசமான திருட்டுத்தனத்தை போர்ட்ரே பண்ற நிறைய சீன்ஸ் வருது. அதனால குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கண்காட், நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கண்காட்.